அம்மா, என்னம்மா நீ இன்னும் தூங்கலையா? நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விய நீ என்கிட்ட கேக்குறியா? என்னன்னே தெரியலம்மா, மனசெல்லாம் எனக்கு ஒரே பாரமா இருக்கு. ஏம்மா, புனிதாவை நினைச்சுதானே? உனக்கே தெரியும் இல்லம்மா, அப்புறம் ஏமா கேக்குற? விடுமா. எதுக்குமா இப்படி அல்லாடிக்கிட்டு இருக்க? நேரடியா புனிதாவை கூப்பிட்டு கேட்டுற வேண்டியதானே? அம்மா, எங்கம்மா நான் அவகிட்ட பேசினா கூட அவ என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாளேம்மா. என்ன பண்றதுன்னே தெரியல. உன் பொண்ணுக்கு 100 ஆயுசு. அங்க பார். சொல்லுங்க பாட்டி, என்ன தூங்காம இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, உங்க அம்மா தான் உன்னை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்கா. அவகிட்ட நீ கொஞ்சம் பேசுமா. அம்மா என்ன நினைச்சிருந்தா இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காதே பாட்டி. ஐயோ புனிதா, போதும்மா போதும். இப்படி பேசியே அம்மாவை கொல்லாதடா. திரும்ப திரும்ப நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், அம்மா பண்ணது தப்பு தான்டா. என்ன மன்னிச்சிருன்னு நான் தான் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கேன்ல புனிதா. மன்னிக்கிறதா? நானா? எப்படிமா? உங்களுக்கு ஆபரேஷன் நடந்திருக்குன்னு நினைச்சு கபிலன் செஞ்ச விஷயத்த மட்டும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பாட்டி, அம்மா தூங்கலன்னு சொல்றீங்கல்ல, புரியுது எனக்கு. ஆனா அவர் பக்கத்திலே இருந்துகிட்டு மனசுக்குள்ள ஒருத்தியாவும் வெளியில அவர் பொண்டாட்டியா நடிக்கிறதாவும் இருக்கு. எனக்கு இது எவ்வளவு பெரிய அவஸ்தைன்னு உங்களுக்கு புரியுதாமா? என்னால அவரை பார்த்து கூட பேச முடியல, சிரிக்க முடியல. அவர் சொல்ற எதையுமே என்னால சாதாரணமா எடுத்துக்கவே முடியலமா. இதெல்லாம் யோசிக்க யோசிக்க எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நீ சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைச்சேன்டா. ஆனா நானே உனக்கு இவ்ளோ பெரிய சங்கடத்தை கொடுத்துட்டேன்னு நினைச்சா, கடவுளே ஐயோ என்ன மன்னிச்சிருடா. ஆனா நீ மாப்பிள்ள கிட்ட எதுவும் சொல்லிக்கல இல்லம்மா? மா, திரும்ப திரும்ப சொன்னியான்னு கேட்காதீங்கம்மா என்கிட்ட. நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரியே தோணுது. நீங்க பண்ண தவிர நான் சுமக்க சுமக்க எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அவரும் சரி, அவர் குடும்பமும் சரி, என்ன எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட சேர்ந்து நானும் மறைக்கிறேன்னு உங்களுக்கு தெரிய வந்தா என் வாழ்க்கை என்ன ஆகுமா? என்னால கபிலன் இல்லாத வாழ்க்கைய கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுமா. அதே நேரம் கபிலன் முன்னாடி நீங்க கீழே இறங்கி போறத பாக்குற சக்தியும் எனக்கு இல்ல. இங்க ஒரு கால் அங்க ஒரு கால்னு சொல்லி எனக்கு நரக வேதனையா இருக்கு. புனிதா, நீ சொல்றதெல்லாம் சரிதாமா. நடந்ததை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா நீ நினைச்சா கபிலன் கிட்ட இதை மறைக்க முடியும்.